IFN Tamil மூலமா கீதா அவங்க எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? மும்பைல ரொம்ப ஃபேமஸான ஜீனி தோசா பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்? பெல் ஐகானை பிரஸ் பண்ணணும். அப்பதான் என்னோட வகையான ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ நாம எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணணும்? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கணும். வாங்க எடுத்துக்கலாம். இப்போ ஜீனி தோசா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? முன்னாடி தோசை தவாவை எடுத்து அடுப்பில் போட்டுடலாம். ஏன்னா நம்ம நேரடியாக எல்லாமே பண்ண போகிறோம். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல எண்ணெய் எடுத்து கொஞ்சம் லேசாக டிஷ்யூவால் தடவிடலாம். ஏன்னா அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரும். எல்லா பக்கத்துலேயும் தடவிடலாம். ஸோ அடுப்பு காஞ்சாச்சான்னு சொல்லிட்டு இப்படி வச்சு பார்க்கணும். நல்ல சூடு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பில் வந்து மாவை போடலாம். கொஞ்சம் அடுப்பை சின்னதாக வச்சுக்கலாம். ஸோ நல்லா வாத்தாச்சு. நல்ல சூடாக இருக்கணும். கொஞ்சம் அடுப்பு பெருசாக இருக்கட்டும். இது வேகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்? முன்னாடி கொஞ்சம் பட்டரை போட போகிறோம். அடுத்தது ஷெஸ்வான் சாஸ் போட போகிறோம். அடுத்தது பாவ் பாஜி மசாலா. ஸோ எல்லாமே போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஹோட்டலில் பண்ணுற மாதிரி நம்ம எல்லாத்தையும் இப்போ கலக்க போகிறோம். கலக்கிட்டு அதுக்கப்புறமா தடவின அப்புறம் தான் எல்லா கறிகாயும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். எல்லா பக்கமும் நல்லா தடவியாச்சு. இப்போ ஒரு கறிகாயாக போட ஆரம்பிக்கலாம். நீங்கள் வந்து வெள்ளை வெங்காயம், சின்ன வெங்காயம் எது வேணாலும் போடலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் போடுறேன். ஸோ கொஞ்சமாக தூவணும். தூவியாச்சு. அடுத்தது வந்து குடமிளகா, சிகப்பு குடமிளகா, மஞ்சள் குடமிளகாவும் போடலாம் நீங்கள். அடுத்தது முட்டைக்கோசு நான் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்களும் அது மாதிரியே நறுக்கிக்கோங்க. அடுத்தது கேரட்டு நான் கொஞ்சமாக போடுறேன். நீங்கள் வந்து நிறையா போட்டு குழந்தைங்க வந்து கறிகாய் சாப்பிட மாட்டாங்கன்னா நிறையா போட்டும் கொடுக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன். இப்போது எல்லாமே போட்டாச்சு. போட்டுட்டு கொஞ்சம் கலக்கி விடலாம். ஏன்னா கறிகாயெல்லாம் நல்லா வேகணும். அதனால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடலாம். எல்லாருக்கும் பிடிச்ச, எனக்கும் ரொம்ப பிடிச்ச சீஸை ஆட் பண்ணிடலாம். கரகரன்னு கமகமன்னு ஜீனி தோசை ரெடி ஆயாச்சு. நான் இதை வந்து 4 பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜீனி தோசை பிடிச்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? மறக்காமல் IFN தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேரும் பண்ணணும், கமெண்ட்டும் பண்ணணும். அதுக்குள்ளே நான் இந்த தோசையை முடிச்சுட்டு சீக்கிரமாக அடுத்த வாட்டி உங்களை பார்க்க வரேன். பாய்.